காலையிலே பார்த்தீங்கன்னா இது அரி உப்புமா கேரளா ஸ்டைலு. இப்போ இதில் வந்துட்டு தேங்காய் துருவி போடலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது. பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி நான் தானே மேலே போயிருக்காங்க. வடை, மசால் வடை. காலையில் அரி உப்பு மாவில் எங்கள் வீட்டில் எப்போயுமே இந்த அரி உப்பு மாவு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வடை கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வீட்டுல அந்த தோட்டத்தில் பறிச்சு எவ்வளோ காய்ஞ்சிருக்கோம். இது ஒரு 100 கிராம் இருக்கும்ல? 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோவா? 1/4 கிலோ பயிறு கிடச்சிருக்கு இன்னைக்கு. 200 கிராம் இருக்கும். 200? பரவாயில்ல. ஆனால் ஒரு பொரியல் காய்ச்சல. இன்னும் காய்க்கு என்ன பண்ண தெரியுமா? பீன்ஸ் அரியறம் பாரு, கேரட்டு போட்டு பொரியல் பண்ணணும், நல்லா இருக்கும். இதுலையா? நம்ம பீன்ஸ் மாதிரி இருக்கும். பீன்ஸ் தான் இதுக்கு சொல்லுவாங்க. இவ்வளோ தேங்காய் தண்ணி கிடச்சிருக்கு. வேண்டாம். இது வந்து பக்கத்து வீட்டில் கொடுத்த தேங்காய் எங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது. வந்திருக்கா? நான் என்ன போய் பார்க்கல. அப்பளமா பொரிச்சாச்சு, வடையும் இருக்கு வீட்டில். கேரளாவில் அடிக்கடிக்கு செய்வீங்கல்ல இதெல்லாம்? டீ எங்கள் மாமியார் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிப்பாங்க இல்லையா, அதனால கொஞ்சம் டீ இருக்குது. அதோடு நம்ம வீட்டு சுக்கு வெல்லம் அது சூடாக இருக்குது. அப்படியே முடிடுவோம். போய் பார்த்துக்க பாப்பாவை நீ. என் பையன் வந்து பாப்பா அங்கே தனியாக இருக்காங்களா போய் பார்த்துக்கோங்கன்றாங்க. പഴംപോലോടെ വാങ്ങിക്കാറില്ല. നിങ്ങൾ അതിനും പകരം ഇറച്ചി വാങ്ങിക്കോളും. பாப்பா இருக்காங்க. மூத்தார் பாப்பா தான் வச்சுட்டு இருக்காரு. பாதி நல்லா இருக்கு, பாதி தான் போயிடுச்சு. இன்னைக்கு கீரை பொரியல். எங்க மூத்தார் செம காமெடி பண்றாங்க. வேகல வாட்டர் ஊற்ற சொல்லுறாங்க.
இது இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து காலையில் பறிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்களா, அதுதான் இன்றைக்கி பொரியல் பண்ணுறாங்க. அநேகமாக இதுவும் சேர்த்து தான் பொரியல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கீரை தனியாக பண்ணுறீங்களா? இது தனியாக பண்ணுறாங்களா, இதை தனியாக பண்ணுறாங்களாம். அவ்வளோதான், செய்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம், என் பையன் தான் பாட்டு பாடுறாங்க. அது கொரியன் பாட்டு. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. அவ்வளோதான், இதோடு பச்சை மிளகாய் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சுருவாங்க. அவ்வளோதான், மூடிட்டாங்க. அது ஒரு பொரியல். இல்லைன்னு தானே சொல்லுறாரு உங்கள் பிள்ளை. இங்கே ஒரு 3 மாதம் அனுப்பிச்சிட்டு 3 வயசான ஒரு 6 மாதங்கன்னா அனுப்பிச்சிட்டு விட்டுருக்குது ஸ்கூலுக்கு. அவ்வளோதான், ரொம்ப இஷ்டம் தானே. எப்படி 3:30க்கு எல்கேஜி போகணும். அப்போ தான் 11 வயசில் எஸ்எல்சி முடிச்சு வர முடியும். இப்போ சான் அகாடமியில் போய் கேட்டாங்களாம். அதான் சொன்னாங்களே, கவர்மெண்ட் சிஸ்டம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்களே அடுத்த வருஷம் தானே சேர்க்குற மாதிரி. தேங்காய் திரும்பி போட்டுருவாங்க. சிம்மில் வச்சது எப்படி இருக்குன்னு சும்மா திறந்து பார்த்தேன் நான். இல்லை தானே, போயிட்டாரு தானே அவரு, போயிட்டாங்க தானே. நான் அண்ணா வெளியில் சொல்லிட்டு இருந்தாரு டீ குடிக்க போகிறேன்னுட்டு. அவர் எப்பவுமே கேட்க மாட்டார், என்ன இன்னைக்கு திடீர்னு அப்படியா? எந்த யூடியூப் சேனல் பார்த்து சொல்றீங்க? வெறும் கொட்டாங்கச்சி ஃப்ரிட்ஜில் வச்சாவா? கரண்ட் குறைஞ்சிருங்களா? பிபி ஐயோ, எங்கள் மாமியார் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு ஈபி கம்மி பண்ணுறதுக்காக வெறும் கொட்டாங்கச்சியை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க. எந்த யூடியூப் சேனல்னு தெரியல. அது எங்களை விட எங்கள் மாமியார் தான் செம்ம அப்டேட்டாக இருக்காங்க. என்ன கேட்டாலும் எனக்கு கூட தெரியாது, மாமியார் எல்லாமே சொல்லுவாங்க. ரீல்ஸாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அவங்களுக்கு இப்போல்லாம் அதிகமாக டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கு. இந்த சமையல்லாம் நீங்கள் பாட்டிமா கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்களா? இன்றைக்கி குழம்பெல்லாம் வைக்கல, நேற்று குழம்பு தான், பொரியல் மட்டும் தான் இன்றைக்கி பண்ணுறாங்க. அன்றைக்கி கீரை வாங்கிட்டு வந்தது, அது அன்றைக்கி ஆஞ்சு பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி எடுத்துருக்காங்க. இன்றைக்கி பெருசாக வேலை இல்லை, சாப்பாடு நான் வடிச்சிட்டேன். நேற்று குழம்பு தான், பொரியல் மட்டும்தான். அது மாமியார் அவங்க ஸ்டைலில் பண்ணுறாங்க. இப்போல்லாம் மாமியார் வந்துட்டு டெக்னாலஜியில் வேறு லெவலுக்கு போயிட்டாங்க. அது என்னென்னா, வீட்டில் வந்து ஒரு கத்தி தான் இருக்கணுமா, அந்த ஈசான மூலைலாம் ஏதோ சொல்லுவாங்கள்ல, அதனால வாஸ்துப்படி வந்துட்டு இது இங்கே இல்லை, அதனால் கொக்கு படுத்த வைங்க, வாத்து படுத்த வைங்க. ஆனால் பெரியவங்களை நல்லா ஏமாத்துறாங்க. இதெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு கத்தி மட்டும் இருந்தால் எப்படிங்க? அந்த கத்தி உடஞ்சி போச்சுன்னா அடுத்த கத்திக்கு என்ன பண்ணுவாங்க? ஐயோ! ஆனால் இதெல்லாம் எங்கள் மாமியாரை நம்புகிறாங்க, நம்பிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுறாங்களா.
ஆனால் இப்படிலாம் வந்துட்டு நானும் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் இப்படிலாம். அவங்க நம்புறது இல்லாமல் நம்மளையும் அதை வந்து செய்ய சொல்லுவாங்களா. சில நேரத்தில் அதனாலவே எனக்கும் மாமியாருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னா எனக்கு சில விஷயங்கள் பிடிக்காதுன்னா டேரெக்டாக சொல்லிடுவேன், நோ அப்படின்னுடுவேன். இந்த பொரியல் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க கேரளாவில். பாவம் எங்கள் மாமியார் இந்த யூடியூப் சேனல்காரங்க அதை இதை சொல்லி எங்கள் மாமியாரை நல்லாவே ஏமாத்துறாங்க. இதை புரிஞ்சுக்காமல் எங்கள் மாமியாரும் அதெல்லாம் நம்புகிறாங்க. அதில் சின்ன வெங்காயம் உளுந்து எல்லாமே அதிலேயே இருக்குது. மாமியார் வந்துட்டு டிக்கெட் கன்ஃபார்மாக ஆகிடுச்சு. 18 ஆகஸ்ட்டு 19 வந்துட்டு கேரளா ரீச் ஆயிடுவாங்க. அவங்க எதுக்காக போகிறாங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களோட பென்ஷன் அது எதுவும் மஸ்டரிங் பண்ணணுமா 24 ஆகஸ்ட் அதான் லாஸ்ட் டேட் தான். அதோட அவங்களுக்கு கேஸு அதுவும் மஸ்டரிங் எதுவும் பண்ணணுமா. மற்ற மாமியாரங்களாம் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க, என் மாமியார் மட்டும் பண்ணலை. அதுக்கெல்லாம் அந்த டேட் ஒன்று டியூ டேட் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போகணும். 24 தான் டியூ டேட்டு. அதே போல் எங்கள் நடுமூத்தார் வந்துட்டு ஆகஸ்ட் 20 வராரு. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட் கல்யாணம் ஒன்று இருக்குது, அது வர போய் ஆகணும். ஸோ இந்த ரீசன்ஸுக்காக தான் மாமியார் போகிறாங்க ஊருக்கு. அவங்க கிட்ட நெருக்கத்தில் தான் போகிறாங்க. ஏன்னா டியூ டேட்டு 24, அவங்க 19 ரீச் ஆகுறாங்க. எங்கள் நடுமூத்தார் 20 வராரு. ஸோ ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அப்படி தான் போகிறாங்க. பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ரொம்ப நாள் எங்கள் கூடவே இருந்துட்டாங்க. பெரிய விஷயம் இவ்வளோ நாள் அவங்க எங்கள் கூட இருந்து எங்களை பார்த்துக்கிட்டது. ஆக்சுவலி நாங்கள் வர வேண்டாம் தான் சொன்னோம், நான் தான் வருவேன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து எங்கள் கூட இருந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் 2 மூத்தார் ஒய்ஃபுக்கும் எங்கள் மாமியார் தான் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்களாம். அதுவும் எங்கள் நடுமூத்தார் ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை பெற்றப்போ 4 மணிக்கு தான் அவங்க காலையில் சாப்பாடே சாப்பிடுவாங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவ்வளோ வேலை இருக்குமா அவங்களுக்கு. கீரை பேர் என்ன கீரை? என்ன கீரை? கேரளாவில் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா? எங்கள் மாமியார் பியூர் வெஜிடேரியன். ஏன் நீங்கள் நான்வெஜ்லாம் எடுக்க மாட்டேங்கிறீங்க? சின்னதுல இருந்து இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ரெசிபி. அதில் எங்கள் பெரிய மூத்தார் இருக்கார் இல்லையா, அவரோட பையனுக்கு ராத்திரியும் பகலும் கண்ணை முழித்து பார்த்துக்கிட்டது எல்லாமே அவங்க தான். ஏன்னா குழந்தை அழுத்த சத்தம் கேட்காது இல்லையா, அவங்க தான் கண்ணை முழித்து நைட்டும் பகலும் பார்த்துக்கிட்டு வளர்த்தது. அதனால தான் அந்த பையன் மேலே எல்லா பேர பசங்களை விட அவங்க மேலே தான் உயிராக இருக்காங்க. எங்கள் மூத்தார் பையனை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, அவ்வளோதான் மாமியாருக்கு கோபம் இப்படி வரும். அந்தளவுக்கு அந்த பையன் மேலே உயிராக இருக்காங்க அவங்க வளர்த்த பிள்ளை இல்லையா. அவ்வளோதான், இந்த ஸ்டேஜில் தேங்காய் கொட்டிட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இவங்களோட ரெசிபி பார்க்கும்போது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்து ஆஃப் பண்ணிடுவாங்க. எவ்வளோ நேரம் எடுக்கும் இது வேகிறதுக்கு? சமையல் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களா இவங்க டிஷ்ஷெல்லாம். பச்சை மிளகாய் இது போதும்னு சொல்லிட்டாங்க, அதை எடுத்து வச்சிடலாம். இது காலையில் செஞ்ச அரிசி உப்பு மாவு. சாப்பாடு வெந்துருச்சு, அதை இப்போ தான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஆவி பறக்குதுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சமையல். இப்போ தான் ஆஃப் பண்ணேன் கேஸு. இது கீரை இல்லையா, அப்படியே சுருங்கி போச்சு. இது ஒரு வேலைக்கு மட்டும்தான். பயரும் இருக்குது, 2 பொரியல். இந்த கீரை மீதி இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி எடுத்துட்டோம் நாங்கள். பயறு கத்திரிக்காயும் போட்டு கொஞ்சம் கூட ஆகும் இல்லையா, அதனால் கத்திரிக்காவை போட்டு செஞ்சுட்டாங்க. அவ்வளோதான், லன்ச் முடிஞ்சிருச்சு. மாமியார் வந்தாங்க, பொரியலெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க ரீல்ஸ் பார்க்க போயிட்டாங்க. நம்ம வேலையாக இனி பாத்திரம்லாம் கழுவுறது அடுத்த வேலை பார்க்கணும். துணி துவச்சி போட்டுட்டேன். டெய்லி இவ்வளோ துணி விழும், டவலுங்களே நிறைய விழும். தோத்துன்னு அடிக்கடிக்கு இவங்க பாஷையில் வந்துடுது எனக்கு. டெய்லி இவ்வளோ துணி நான் துவச்சி எடுக்கிறது தான். பாப்பா இருக்க வீடு இல்லை,
என்னோடய பையன் முதுகில் பாருங்கள். எங்கள் மாமியார் துணி காயப்போட வந்தேன்னா அப்போ பாருங்கள் பட்டாம்பூச்சி ஒன்று உடம்பு சரியில்லை போலருக்கு கீழே விழுந்துருச்சு. அது என் கையில் எடுத்து வச்சேன்னா அது நல்லா ஒட்டிக்கிச்சு. பக்கத்து வீட்டு ஆண்டி கூட என் ஹஸ்பண்ட் பேசிகிட்ருக்காங்க. இபி வந்துட்டு ஜாஸ்தி வருதுன்னு சொல்லிட்டு அது என்னன்னுட்டு 2 பேரும் தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, என் வேலையை நான் பார்க்குறேன். அந்த ஈபி நம்பர் கொடுத்து இல்லை அந்த கார்டு வழக்கம் போல் ஈவினிங் டைம் டீ போட வந்துட்டேன். பால் வந்து கொதி வரப்போகுது. இஞ்சியை சீவிட்டு ஒரு 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தட்டி போடணும். பால் எப்போவுமே கொதி வந்ததுக்கப்புறம் தான் நான் இஞ்சி நல்லா தட்டி போடுவேன். அதுக்கு முன்னாடி போட்டால் ஒரு வேளை கெட்டு போனாலும் போயிடும். அதனால் எப்போவுமே கொதி வந்ததுக்கப்புறம் தான் இஞ்சி போடுறேன். இன்றைக்கி ஏலக்காய் போடலை, வெறும் இஞ்சி மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுறேன். எப்போவுமே டீ தூள் பார்த்திங்கன்னா நான் 7-8 ஸ்பூன் போடுவேன். இந்த டீ தூளுக்கு அவ்வளோ ஸ்பூன் போட்டால் தான் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கே மாமியார் இன்னும் கூட 1 ஸ்பூன் போடுமா அப்படின்னுவாங்க. டீ நல்லா கொதிக்குதுங்களா. மாமியாருக்கு நல்லா சூடாக குடிக்கணும், அவ்வளோ சூடு இருக்கணும் மாமியாருக்கு. அவ்வளோதான், டீ ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். ஆவி பறக்க கொண்டு போய் குடிக்கணும். முதல்ல ஊற்றுறது எங்கள் மாமியாருக்கு தான். சுகர் இல்லாமல் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். நான் டீ போட போகும்போதே எங்கள் மூத்தார் வந்துட்டு வடை வாங்க போயிட்டாங்க. ஏன்னா மாமியாருக்கு இந்த மாதிரி எதாவது கடிச்சிக்க வேணும்னு சொல்லிட்டு. டீ போட்ட உடனே கரெக்டாக அவரும் வந்துட்டார். முறுக்கு, வடை, பஜ்ஜி பையனுக்காக வாங்கிட்டு வந்தார். இது எங்கள் மூத்தாருக்கு, இது எங்கள் மாமியாருக்கு. ஆனால் கடைசியில் பையன் சாப்பிடவே இல்லை. இங்கே பாருங்கள், எங்கள் மூத்தார் வாங்கிட்டு வந்தது தெரியாமல் என் ஹஸ்பண்ட் வேறு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவர் சமோசா, இது நல்ல முறுமுறுன்னு இருக்கும், குட்டி சமோசா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட மசால் வடை, அதோட கீரை வடை எல்லாமே என் ஹஸ்பண்ட் வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. மாற்றி அண்ணனும் தம்பியும் அம்மா மேலே இருக்க பாசத்தை அப்படியே பொழிஞ்சிட்டாங்க. வீட்டில் எப்பவுமே இதெல்லாம் இருக்குது, எனக்கே சலிச்சு போச்சு. இது மூத்தார் வாங்கிட்டு வந்த வடை. எல்லாமே இருக்குது. வாங்க வீட்டுக்கு சாப்பிடுவீங்க எல்லோரும். மணி 5 போகுது. வெளியில் நல்ல மழை. நல்ல மழை. ஐயோ, கொட்டுற மழையில் ஒரு அக்கா வந்து துணி எடுக்கிறாங்க. நல்லா இருட்டிட்டு இருந்தது, இப்போ பரவாயில்ல. ஆனால் மழை நல்லா ஜோன்னு பெய்யுது.